எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு சமையான ட்ரிக் பார்க்க போறோம். அதாவது இந்த எக்ஸசைஸ் 5.1ல இந்த 8th சம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. PQR அப்படிங்கிற மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. கொடுத்துட்டு அதனுடைய ஒரிஜினல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சு அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ A B C அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட் இருக்குது. இதனுடைய மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. AB யோட மிட் பாயிண்ட் P அப்படினும் BC யோட மிட் பாயிண்ட் Q அப்படினும் AC யோட மிட் பாயிண்ட் R அப்படினு சொல்லி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ABC இந்த பாயிண்ட நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. एक्चुअली இந்த பாயிண்ட் கொடுத்துட்டு PQR கண்டுபிடிக்கணும்னா ஈஸி. ஆனா மிட் பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு ஒரிஜினல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்றது அப்படின்றதுனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 பேஜுக்கு செய்யற மாதிரி செஞ்சிருப்பாங்க. மற்ற வீடியோஸ் மற்ற சேனல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு 3 மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டிருப்பாங்க, 3 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் எலிமினேஷன் மெத்தட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மெத்தடில் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏரியாஸ் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிப்பாங்க. குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெறும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா மட்டுமே வச்சு எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் வச்சு இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு வந்துட்டு அவ்வளோ டைம் தேவைப்படாது. இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட் இது மட்டும் தான். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ P யோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 11,7, Q வந்துட்டு 13.57. ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும், அது போக வெளியே உள்ள ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ அந்த ஏங்கிற பாயிண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த PRP யோடைய மிட் பாயிண்ட்டும் AQ உடைய மிட் பாயிண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். எப்படி? மிட் பாயிண்ட் ஆஃப் RP ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் AQ. ஸோ இந்த ரெண்டு மிட் பாயிண்ட் ஈக்குவலா இருக்கும். அப்போ நம்ம ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா A யோட பாயிண்ட் ஈஸியாக கிடைச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு R தெரியும், P தெரியும், Q தெரியும், A மட்டும் தான் தெரியாது. அது இங்க கண்டுபிடிச்சிட முடியும், டைரக்டா கண்டுபிடிக்க முடியும். சரியா? மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எழுதுறதை விட இந்த மாதிரி ரெண்டு மிட் பாயிண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதுதான் நம்ம கான்செப்ட். அப்போ இங்கே A யோட வேல்யூ மட்டும் தான் தெரியாது. அதை நம்ம x1 y1 எடுத்துக்குவோம். இது x2 y2, இது x3 y3. ஸோ இந்த மூணு தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ R உடைய பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்போ என்ன எழுதுவோம்? 11 plus 9.5 divided by 2. x1 plus x2 by 2. அதே மாதிரி y1 plus y2 by 2. அப்போ 7 plus 4 by 2. ஓகே, ஈக்குவல் டு AQ மிட் பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா x1 plus x2. அப்போ x1 ஏன்னா x1 ஓட வேல்யூ தெரியாது, x1 plus 13.5 by 2, கமா அதே மாதிரி y1 plus y2. y1 ஓட வேல்யூ y1 தான் plus 4 by 2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்? மிட் பாயிண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ x1 plus 13.5 divided by 2. இந்த பாயிண்ட் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் அப்படின்னா ஈக்குவல் டு இங்க 11 plus 9.5 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 20.5 divided by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதையும் டிவைட் பண்ணிடலாம். ஒன்றும் பண்ணல, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் எடுத்துருக்கேன். அப்புறம் இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ x1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இந்த 13.5 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்படின்னா 20.5 மைனஸ் 13.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ x1 ஈக்குவல் டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ எக்ஸனோட ஆன்சர் கிடைச்சிட்டு இதே மாதிரி அடுத்து y கண்டுபிடிக்க போறோம். y கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ செகண்ட் பாயிண்ட் ஈக்குவல் டு செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ y1 plus 4 by 2 equal to 7 plus 4 by 2. அதே மாதிரி தான் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ y1 equal to இந்த 4 அந்த பக்கம் மைனஸ்ல கொண்டு போயிடலாம். 7 plus 4 minus 4 அப்படின்னு இருக்கும். அப்போ y1 equal to -7. ஸோ x1 y1 கிடைச்சிச்சு. அப்படின்னா என்ன கிடைச்சிருக்குன்னு அர்த்தம்? A பாயிண்ட் கிடைச்சிட்டு A 7,7 x1 y1 ரெண்டுமே என்ன இருந்துச்சு? 7 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஒரு பாயிண்ட் ஈஸியா கிடைச்சிட்டு டைரக்டாவே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஏங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோம். அடுத்து பிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். பிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா மிட் பாயிண்ட் ஆஃப் BR ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் PQ. மிட் பாயிண்ட் ஆஃப் BR ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் PQ அப்படின்னு சொல்லி எழுத போறோம். சரியா? அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் PQ ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் BR
மாற்றி எடுத்துடக்கூடாது, தப்பாயிடும். ப்ளஸ் மாதிரி வரும், இது ப்ளஸ் இது. அதே மாதிரி இங்கே இங்கே சி கண்டுபிடிக்க போகிறோம்னா சிபி ஆர்கியூ அப்படின்னு சொல்லி 3 எடுத்தோம்னா 3 பாயிண்ட்டே டேரெக்டாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கிடச்சிரும். மற்றதுக்கெல்லாம் பண்ணுறத விட இங்கே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ m மிட் பாயிண்ட் வந்து PQ அப்படின்னு எடுக்க போகிறோம். x1 + x2/2. அப்போ 11 + 13.5/2 = 7 + 4. சாரி, ஈக்குவல் இல்லை, கமா 7 + 4/2 = PR. அப்போ x2 + 9.5 2. அடுத்து y2 + 4/2. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். அப்போ x² + 9.5/2 = 11 + 13.5/2. ஸோ by 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 9.5 ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ x² 11 + 13.5 - 9.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 13.5 - 9.5 அப்படின்னா 4. அப்போ x² = 11 + 4 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ சரி, x2 வேல்யூ 15 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம அடுத்த என்ன கண்டுபிடிக்கணும், y2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ செகண்ட் டைம் ஈக்குவல் டு செகண்ட் டைம் எடுக்க போகிறோம். அப்போ y2 + 4/2 = 7 + 4/2. by 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ y2 = 4 அந்த பக்கம் மைனஸில் கொண்டு போயிடலாம். அப்போ 7 + 4 - 4 அப்படின்னு சொல்லி +4 - 4 கேன்சல் பண்ணிச்சுன்னா y2 = 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ x2 y2 கிடச்சிட்டு இங்கே பாயிண்ட்டு 15,7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், பியோட பாயிண்ட். ஓகேவா? அடுத்து சியோட பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் சிபி = மிட் பாயிண்ட் ஆஃப் QR மிட் பாயிண்ட் ஆஃப் சிபி. ஸோ அப்போ QR உடைய மிட் பாயிண்ட் இருக்கணும்னா 9.5 + 13.5 9.5 + 13.5/2, 4 + 4/2 4 + 4/2 = அடுத்து இதனுடைய மிட் பண்ணப்போ x3 + 11/2, x3 + 7, சாரி y3 + 7/2. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கலாம். அப்போ x3 + 11/2 = 9.5 + 13.5. அப்போ 23.5 அப்படின்னு, சரி 23/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நீங்கள் 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x3 = 23 - 11 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இப்போ x3 = 12 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், y3 கண்டுபிடிக்க போகிறோம். y3 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டைம் ஈக்குவல் டு செகண்ட் டைம் எடுத்துக்கணும். அப்போ y3 + 7/2 = 4 4 + 4 என்ன மாறிடும், 8/2 அப்படின்னு சொல்லி மாறிடும். by 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ y3 = 8 - 7, இந்த +7 ஈக்குவல் டு இந்த பக்கம் -7 கொண்டு போயிடலாம். அப்போ y3 = என்ன கிடைக்கும், 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கிடைச்சிச்சு, 2 பாயிண்ட் கிடைச்சிச்சு தான் சியோட வேல்யூ. c = 12, 1. ஸோ ABC 3 பாயிண்ட் கிடச்சிட்டு, A, B and C 3 பாயிண்ட் கிடச்சிட்டு இந்த 3 பாயிண்டையும் வச்சு எடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன எடுத்துக்க போகிறோம், A வந்துட்டு 7,7. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து 15,7. தேர்ட் பாயிண்ட் 12,1. ஸோ 3 பாயிண்ட் கிடச்சிட்டு இப்போ இதனோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி PQR ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ ABC உடைய ஏரியா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் ABC கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராஃப்ல போட்டு பார்த்துடணும். சரிங்களா? இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். என்ன எடுக்க போறோம், 7.7. ஸோ அப்போ இங்க ஒரு 7.7 மார்க் பண்றேன். அடுத்து 15.7. ஸோ 15.7 இந்த இடத்துல மார்க் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 12.7. ஸோ 12.1 அப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணுவேன். ஸோ இது A, இதுதான் செகண்ட் டேர்மா வருது, இது தேர்ட் டேர்ம். அப்போ இந்த இடத்த என்ன எடுத்துக்க போறோம், நம்ம செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்க போறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தென் செகண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் தான் என்ன பாயிண்ட், இந்த தேர்ட் பாயிண்டா B எடுத்துக்க போறோம். சரிங்களா? இல்லாட்டினா மைனஸ்ல ஆன்சர் கிடைக்கும், தப்பாயிடும். அதனால முதல்ல என்ன பண்ணுவோம்,
A B C அப்படினு சொல்லி மாத்தி எடுத்துக்கணும் சரிங்களா இந்த கிராஃப்ல போட்டு பார்த்து ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்பர் போடுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படினு சொல்லி நம்பர் போடணும் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஏரியா கண்டுபிடிக்கும் போதுல இந்த மாதிரி சொல்லி இருக்கோம் கிராஃப் எப்படி அப்ளை பண்றது அப்படினு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ABC கண்டுபிடிக்க போறோம் அப்ப என்ன எழுதுவோம் half into first point என்னது 7 7 second point 12 1 third point 15 7 and again திருப்பி 7 7 so எடுத்துக்க போறோம் இப்போ அப்ளை பண்ணனும் அப்படினா half 7 into 1 7 plus 12 into 7 84 then 15 into 7 105 minus அடுத்து இங்க 12 into 7 84 1 into 15 plus 15 plus 49 so இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம் 7 plus 84 plus 105 minus 84 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் எல்லாத்துக்கும் minus 15 minus 49 அப்படி சொல்லி கிடைக்கும் சோ அப்போ plus 84 minus 84 கேன்சல் பண்ணிடலாம் அப்போ half into 15 minus 7 அப்போ minus 8 அப்படி சொல்லி கிடைக்கும் அப்புறம் minus 8 minus 49 minus 57 அப்படி சொல்லி மாறிடும் அப்போ 105 minus 57 என்ன கிடைக்கும் 48 அப்படி சொல்லி கிடைக்கும் சோ ரெண்டே ஆட் பண்ண கட் கொடுத்தோம் அப்படினா 24 அப்படி சொல்லி கிடைக்கும் அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன கிடைக்கும் 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படி சொல்லி கிடைக்கும் சோ இதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC சோ ABC கண்டுபிடிச்சாச்சு இன்னும் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR கண்டுபிடிக்க போறோம் இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR சோ PQR எடுக்கும்போதுலயும் சேம் அதே மாதிரி கான்செப்ட்ல என்ன பண்ணீங்க கிராஃப்ல பிளாட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் சோ இப்போ P வந்துட்டு என்னது 11,7 சோ 11,7 அடுத்து Q வந்துட்டு 13,5,4 அப்ப 13.5, 4 next R வந்துட்டு 9.5, 4 சோ எடுத்துட்டோம் அடுத்து இங்க இருந்தா எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் ஆன்டி கிளாக் வைஸ்ல போறோம் அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து செகண்ட் பாயிண்ட் அடுத்து தான் தேர்ட் பாயிண்ட் அப்படி சொல்லி போகுது அப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து இதான் செகண்ட் பாயிண்ட் இது தேர்ட் பாயிண்ட் அப்படி சொல்லி போகுது एक्चुअली இப்படி தான் எடுக்கணும் நம்ம அத கிராஃப்ல பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மாறிடுச்சு A B C அப்படி சொல்லி இப்படி மாறிடுச்சு சரியா அப்போ ஆஃப் ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம் 11 7 செகண்ட் 9.5 அப்படி சொல்லி இருக்குது இந்த 9.5 19/2 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் எதுக்கு சார் அப்படி எடுக்கறீங்க அப்படினா பாயிண்ட்ல வச்சிட்டு மல்டிப்ளை பண்றது கஷ்டம் இப்போ நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படி பண்ணும்போதுல பாயிண்ட்ல இருந்துச்சுனா மல்டிப்ளை பண்றது கஷ்டமா இருக்கும் அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன் டிவைட்ல இந்த மாதிரி 2 வச்சு எடுத்துக்கிறேன் ஒண்ணும் இல்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணிட வேண்டியதான் அப்ப 9.5 * 2 என்ன மாறிடும் 19 அப்படி சொல்லி மாறிடும் டிவைடட் பை 2 அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன் இங்க 4 அப்புறம் இங்க 13.5 4 அப்ப 13.5 ங்க என்ன இருக்கு பாயிண்ட்ல இருக்கு சோ அத நம்ம என்ன பண்ண போறோம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணீனா 27/2 then இங்க 4 அப்படி சொல்லி கிடைச்சிரும் அடுத்து திருப்பியும் 11 and 7 சோ இத ஃபார்முலா போட போறோம் half first இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 44 plus இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம் அப்போ 19/2 into 4 அப்படி சொல்லி இருக்கு அப்ப இந்த 2 வச்சு கட் கொடுத்துட்டோம் அப்படினா இங்க 2 அப்படி சொல்லி மாறிடும் அப்ப 19 into 2 19 into 2 28 அப்படி சொல்லி கிடைக்கும் சரி 38 அப்படி சொல்லி கிடைக்கும் 19 into 2 அப்போ 38 அப்படி சொல்லி கிடைக்கும் பிளஸ் அதே மாதிரி 27 into 7 2 வச்சு 7 கட் பண்ண முடியாது அதனால மல்டிப்ளை பண்ணிர வேண்டியதான் 27 into 7 அப்போ 189 அப்படி சொல்லி இருக்கும் டிவைடட் பை 2 அப்படியே போட்டுக்க வேண்டியதான் ஓகேவா அடுத்து மைனஸ் இப்போ கீழ இருந்து மேல அப்ப இத மல்டிப்ளை பண்ணுவோம் இங்கேயும் 2 வச்சு 7 வச்சு 2 கட் கொடுக்க முடியாது அதனால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 19 into 7 133/2 அப்படி சொல்லி மாறிடும் அடுத்து 40 இப்போ 4 into 27/2 அப்ப 2 வச்சு 4 கட் கொடுத்தனா 2 மட்டும் தான் இருக்கும் 2 into 27 54 plus 54 அப்போ நெக்ஸ்ட் இது நம்ம அடுத்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண போறோம் 44 அப்படி சொல்லி கிடைக்கும் plus 44 நெக்ஸ்ட் half into bracket எல்லாத்தையும் ஒரே bracket-ஆ மாத்த போறோம்
44 plus 38 plus 189 by 2 minus இந்த 189 கட் கொடுத்துடலாம் 38 plus இந்த 189 கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ 94.5. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் இந்த மைனஸ் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே 133 அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 66.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து மைனஸ் 54 மைனஸ் 44. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மைனஸ் 44 ப்ளஸ் 44 ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி 94 மைனஸ் 66.5 சரியா. -94 மைனஸ் 66.5 அப்படின்றது இருக்கு. அப்போ 8 2 28 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 28 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி 38 மைனஸ் 54 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மைனஸ் 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா. இப்போ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ half into 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ கட் கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு சரியா. ஆல்ரெடி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன ரேஷியோ? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR ஈக்குவல் டு என்ன இருக்குது அங்கே 24 டிவைடட் பை 6. இதனோட வேல்யூ 6. அப்போ கட் கொடுத்தோம் அப்படின்னா சரி 24 டிவைடட் பை 6. அப்போ கட் கொடுத்தோம் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது அப்படியே விட்டுறக்கூடாது, ரேஷியோவில் எழுதி காமிக்கணும். அப்போ ரேஷியோ வந்து என்ன 4:1. இதனுடைய ஏரியா வந்து 4 கிடச்சிருக்கு, இதனோட ஏரியா 1. அப்போ ரேஷியோவில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் ஆன்சர். இதோட நிப்பாட்டணும் சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 15 நிமிஷம் ஆயிரும். ஆனால் நம்ம அந்த சம்மையை டோட்டலாகவே 12 நிமிஷத்தில் முடிச்சிருவோம் சரிங்களா. 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் ஈஸியாக முடிச்சிட முடியும். ஏன்னா ஒரே அட்டம்ப்ட்ல என்ன கண்டுபிடிச்சிடலாம், A கண்டுபிடிச்சிடலாம், B கண்டுபிடிச்சிடலாம், C கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அது முடிஞ்சிடும். மற்றதெல்லாம் அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறது அடுத்த வேலை இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளாக கரெக்டாக செய்ய முடியும், தப்பே வராத வாய்ப்பு இருக்காது, அந்த மாதிரி சமைச்சு செய்ய முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ.